கர்த்தர் சொல்றோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்குதான் நானும் தான் எடுத்துக்கிறோம். நாங்க நிறைய பேர் குருவிக்காரங்க இல்லைங்க. ஆனா கருத்துக்குள்ள ஏத்திட்டு நாங்க நல்லா இருக்கிறோம். ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியாது. குருவிக்காரங்க பார்த்தாங்க ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க. ரொம்ப பார்க்கும் போதே ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நாங்க ஆண்டவருக்குள்ள சேர்ந்து நாங்க நல்லா இருக்கிறோம். நிறைய பேருக்கு சின்ன சின்ன எங்க முடிஞ்ச இருக்கும் ஆண்டோட சாட்சி சொல்லி பண்ணிருக்கிறோம். எங்க இனத்துக்காரங்க எங்க ஜனத்துக்கு நாங்க ஆண்டோட வார்த்தை சொல்றோம். அவங்களும் எங்களை போல அவங்களுக்கு சேர வைக்கிறேன். நிறைய பேர் இங்க மாறி இருக்கிறாங்க. நீங்களும் நிறைய இடத்துல போய் சாட்சி சொல்லுங்க. அவங்களே கொண்டு வாங்க. ஆண்டவர் பக்கத்துல கடைசி காலம் ஆண்டோட அற்புதம் அடியாலாம் நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. பணக்காரர் இருந்தாலும் இது கேளுங்க, ஏழை இருந்தாலும் கேளுங்க. ஆனா நிறைய பேர் இருந்தாலும் நிறைய இடத்துல போய் சாட்சி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நேசிங்க. அனைவரும் பாக்கியவான். எத்தனையோ ஜனங்கள் ரோட்ல இருக்கு. ஆண்டவரே எனக்கு இந்த உடை தண்ணீங்களே, இந்த ட்ரெஸ் கொடுத்தீங்க. இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவரே இன்னும் அதிகமா ஆண்டவரே செயல்படுத்த கட்டாவே. ஒரு நாளுக்கு ஆண்டவரே எத்தனையோ மரணங்கள் போய் கொண்டு இருக்குது. எத்தனையோ லட்சம் பேர் நரகத்துக்கு இறை பலி ஆகி இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த நரகத்துக்கு போவதப்படி அந்த நரகவாசம் மூடி பரலோக ராஜ்யம் திறக்க வைக்கப்படும். ஆண்டவரே நிறைய பேர் பரலோகத்துல காணப்படும். ஏசப்பா கொஞ்சம் தப்பு பண்ணாலும் இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்துக்கு பொறுத்து வையே இல்லை. கொஞ்சம் தப்பு நம்ம பண்ணாதபடி அதிலும் நம்ம திருத்திக் கொள்ளப்படும். இது புதிய வருஷம் புதிய நாள் நீங்க கால எடுத்து வச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல நீங்க என்ன சாட்சியா இருக்குன்னு கர்த்தர் எழுதிக்கணும். முகத்தை பார்க்கல தேவனாகிய கர்த்தர் உதயத்துல ஆளுமை அறிஞ்சு பார்த்துருக்காரு. நம்ம டுப்பட்டி மூடி ஒரு பாவம் செஞ்சாலும் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்துல நாய தீர்ப்பு காலத்துல வானம் பூமியை எல்லாமே உலகத்துல இருக்கிற யாவருமே அவருக்கு சரணம் அடிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பாக்குற யூடியூப் போன் நம்ம மட்டும் தான் பாக்குறோம். ஒருத்தர் பாக்குறோம். ஆனா ஆண்டவர் கட்ட இருக்கிற பெரிய சின்மா கொட்டா எல்லாத்தையுமா எல்லா பேர் பாப்பாங்க. நம்ம ரகசியம் என்ன பண்றோம், என்ன பாவம் பண்றோம் எல்லாமே பாப்பாங்க. இந்த பூமியில நம்ம ஜீவன் இருக்கிற நாள் எல்லாம் பாவம் பண்ணாதபடி கர்த்தருக்கு உண்மையை ஊழியம் பண்ணுங்க. இதெல்லாம் தான் இருக்கிறான். அவ எத்தனையோ கோடி செல்வங்கள் நினைச்சு அவன் உயிருக்கு எதுவுமே பிரயோஜனம் ஆயிடுச்சா? இதுல அவங்க உயிர் பிரிஞ்சுட்டு அது எங்க போய் எனக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அவங்க ரட்சிக்கப்பட்ட மனம் தெரிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்திருந்தா அவங்க பரலோக எத்தனையோ பேருக்கு விதவைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ நாட்டுப்புறம் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. நான் தர்மம் செஞ்சா நான் சாதாரண இந்துக்குள்ள இருந்து தர்மம் செஞ்சுட்டா இந்துக்குள்ள இருந்து சாமி கும்பிட்டு நான் தர்மம் செய்றேன், அன்னதானம் போன்றேன், இது பண்றேன், அதெல்லாம் பரலோகத்துக்கு மோச்சங்கள் கிடைக்கும். இந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒன்னே உங்களுக்கு தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு பூமியில சாட்சியா இருந்து நிறைய ஆத்மாக்களுக்கு கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு சபையில சேர்த்தா அவங்க பரலோக ராஜ்யம் மோச்சம் கிடைக்கும். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கக்கா? அவர் இந்து சாமியில இருந்த அந்த இந்து சாமியில இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாடி கஷ்டங்கள் மாந்திர கட்டுல ரொம்ப அடிவாங்க. ஆனா நான் எந்த இந்து சாமியில போய் கும்பிட்டு இருந்த அந்த இந்து சாமியில போய் சொல்றேன் என்னை காப்பாத்துன்னு சொன்ன ஒரு கல்லு பேசுமா, ஒரு மரம் பேசுமா. அந்த நேரத்துல எனக்கு கத்த ஆதரவு கொடுத்தது ஒரு போதகர். தேவனோட வார்த்தை சொல்லி ஒரு போதகர் எனக்கு பேச வச்சாரு. நான் அந்த இடத்துல எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு கொடாதி கொடி சோத்திரம். ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனோட இருக்கும். சத்தி போனாங்களும் உயிரோட போராடி கொண்டு இருந்தாலும் ஆண்டவரோட வார்த்தை போய் ஜீவனா மாறுது. ஏன்னா அவர் ஆதியில் ஆண்டவர் வார்த்தையா தான் இருக்கிறாரு. இன்னும் வரையும் அவர் வார்த்தையா தான் இருக்கிறார். அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவமா இருக்கு. அவர் விசுவாசிக்கணும் இருக்கிறவங்க யாவரும் பரலோகத்தில் ராஜ்யத்தில் எல்லாமே ஒரு நாள் கூட போறோம், ஒரு நாள் பார்க்க போறோம். கொடாதி கொடி சோத்திரம்.